பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் எலுமிச்சை பழம் இந்து மத சடங்குகளில் பயன்படுத்தப்படும் முதன்மையான பழம் ஆகும். நம் இந்து புராணங்களின்படி பழங்காலத்தில் நிம்பாசுரன் என்ற அசுரன் தன்னுடைய தவத்தினால் சிவன் மற்றும் பிரம்மாவிடம் இருந்து பெற்ற வரங்களினால் மக்களை துன்புறுத்தி வந்தான். நிம்பாசுரனால் மக்கள் பசி, பட்டினியினால் இறந்து வந்தனர். நிம்பாசுரனை அழிப்பதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் அகத்திய முனிவர் அன்னை ஆதி சக்தியை நோக்கி தவமிருந்தார். அகத்திய முனிவரின் தவத்தினால் மனம் மகிழ்ந்த அன்னை ஆதி சக்தி அகத்தியருக்கு காட்சி அளித்தார். அப்பொழுது அகத்தியரிடம் உன் தவத்திற்கான வரனை கேள் என்றாள் அன்னை ஆதி சக்தி. அகத்தியர் அன்னை ஆதி சக்தியிடம் இந்த உலகத்தையும் மக்களையும் நிம்பாசுரனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அகத்தியரின் அருள் வாக்கினை ஏற்று அன்னை ஆதி சக்தி சாகம்பரி வடிவத்தை எடுத்தாள். அன்னை ஆதி சக்தியின் சக்தியை உணர்ந்து தான் அழியப் போகிறேன் என்பதை புரிந்து கொண்ட அரக்கன் நிம்பாசுரன் தான் செய்த குற்றங்களை எல்லாம் மறந்து அழிவிற்கு முன்பாகவே அன்னையின் காலடியில் சரணடைந்ததால் அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் அன்னை ஆதி சக்தி. அதற்கு நிம்பாசுரன் அன்னை ஆதி சக்தியிடம் அழியா புகழோடு உன் காலடியிலே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டதால் நிம்பாசுரனுக்கு அந்த வரத்தை கொடுத்த பிறகு நிம்பாசுரன் எலுமிச்சை பழமாக மாற்றி தன்னுடைய காலடியிலே என்றும் அழியா புகழோடு உலகம் போற்றும் படி செய்தார். எலுமிச்சை பழம் பழங்காலத்தில் இருந்தே ஆயுர்வேதத்தில் நாட்டு மருந்து, வீட்டு வைத்தியம் மற்றும் சமையல்களில் எலுமிச்சை பழத்தை நாம் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம். எலுமிச்சை பழம் அதிக வலிமையுடன் எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தை உள்வாங்கி குறைக்கக்கூடியது. கண் திருஷ்டியை போக்குகிறது, கோபத்தை குறைக்கிறது,